ஆம், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம பள்ளியில இருக்கிற குழந்தைகளுடைய ஹோம்ஒர்க் எக்ஸாம்ல இருந்து பார்க்கும்போது சில பிழைகள் ரொம்ப சாதாரணமான பிழைகள் திரும்ப திரும்ப இதே பிழைகள் தான் வருது. அதனால இந்த பிழைகளை நீங்க வீட்ல அவங்க ஹோம்ஒர்க் புக்ல பாருங்க, இல்ல எக்ஸாம் பேப்பர் திரும்பி வந்துச்சுன்னா பாருங்க, இல்ல அவங்களே வீட்ல பேசும்போது இந்த மாதிரி பண்றாங்களா பாருங்க. இந்த லா, ல, ர இது மூணு வந்து சரியான ப்ரொனன்சியேஷன், அதாவது வாயிலிருந்து நம்ம எப்படி பேசுறோம் சொல்றோம் அப்படிங்கறத பொறுத்து அவங்க கரெக்டா எழுதிடுவாங்க. இப்ப பாருங்க, கால் பந்து அப்படின்னு நீங்க ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து கால் பந்து அப்படின்னு நீங்க பேசி காமிச்சீங்கனாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அது தப்புன்னு. கால் பந்துங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க எழுதும் போது கால் பந்துன்னு தெரியாம ஏன் எழுதிடுறாங்கன்னா யோசிக்கிறது இல்ல. அதனால அவங்களுக்கு வந்து அந்த காதுல கேட்க வைங்க. அதே மாதிரி அல்லது அப்படின்னு இருக்கு பாருங்க இங்க. அதே மாதிரி வந்து எல்லோரும் அப்படின்னு இருக்குது, சொல்வது அப்படின்னு இருக்கு. அதே இந்த குழந்தை பாருங்க, தகவல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து லா போட்டு கரெக்டா எழுதியிருக்காங்க. ஆனா சொல்வது அப்படிங்கிறது வந்து சொல்வது அப்படின்னு எழுதியிருக்காங்க. சோ நானே பேசும்போது பாத்தீங்கன்னா எழுதியிருக்காங்கன்னு ரெண்டையும் மாத்தி மாத்தி சொல்றேன். அது ஏன் உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னா, நம்ம பேசும்போது பரவாயில்ல, ஆனா அவங்களுக்கு எழுத்து வரும்போது கரெக்டா நீங்க வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, மொழி இந்த குழந்தை வந்து கரெக்டா எழுதியிருக்காங்க. சில பேர் வந்து மொழி அப்படின்னு எழுதிருவாங்க. அதை கண்டிப்பா நம்ம வந்து திருத்தணும். அதுவும் ழ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தமிழ் எழுத்து. அதை வந்து நிச்சயமா பேசும்போது நம்ம மாத்தி மாத்தி பேசினாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு புரிய வைங்க. நம்ம பேசும்போது இப்படி பேசுவோம், ஆனா எழுதும் போது கரெக்டா அதை தமிழ்ல ழ அப்படின்னு எழுதணும். வழியில் அப்படின்னு தாராளமா பேசலாம், தப்பு கிடையாது. நான் அதை தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா எழுதும் போது வழியில்னு எழுதக்கூடாது, வழியில்னு எழுதணும்னு சொல்லுங்க. நம்ம குழந்தைங்க எல்லாம் பயங்கர புத்திசாலி, இது கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. இது இங்கிலீஷ்லயும் அவங்க வீட்டுல பேசுறது வேற, வெளியில பசங்களோட இங்கிலீஷ்ல வந்து கொலோக்கியல் இங்கிலீஷ்ல அவங்க பேசுறது வேற. வாட்ஸ்அப் ப்ரோ அப்படின்னு பேசிக்குவானுங்க ஒருத்தர். ஆனா எழுதும் போது வாட்ஸ்அப் ப்ரோன்னு எழுத மாட்டானுங்க, அவங்களுக்கு தெரியும். அதனால அது நீங்க கண்டிப்பா அது தமிழ்லயே அது பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அடுத்த பிழை ரொம்ப காமனா வருது வந்து இந்த இன்னு இன்னு இந்த இங்கு. இதுல முக்கியமா நீங்க வந்து இங்க பாருங்க, இந்த நா நா. சோ இதுலயே மூணு நாலு பிழைகள் இருக்கு பாருங்க. முன்று, மூ, இன்று. அதுல இங்க அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. இந்த தானால வர இந்த நா வந்து இந்த சவுண்ட்ல வரும். சோ அதை அவங்களுக்கு கரெக்டா சொல்லி கொடுங்க. அந்த இந்த சவுண்டு வந்தா மொத்தம் தான் இந்த தா நால வரதும், முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த நா வந்து தாக்கு முன்னாடி தான் வரும். அதே மாதிரி நீ நீ மூணு வந்து நாக்கு எப்படி சொல்றோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லி காமிங்க. இப்ப இந்த பாருங்க, வந்தார்கள் அப்படிங்கிறது வந்து இந்த அப்படிங்கிற சவுண்டு வர்றதுனால அந்த வந்தார்கள் அப்படிங்கிறது. அதே மாதிரி தந்தார் அப்படிங்கிறது இந்த சவுண்டு. அதே மாதிரி இங்கு வந்து இங்கள் நான்கள் அப்படிங்கிறது கிடையாது. சோ இது அவங்களுக்கு கண்டிப்பா வீட்டுல ஒரு சின்ன சின்ன எழுத்துக்களை காமிச்சு ஒரு 2 டைம் 1 டைம் 3 டைம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அவங்க வந்து அதை பிடிச்சுக்குவாங்க.